இன்னைக்கு ட்ரெயினில் போகிறோம். அண்ணா முதல் தரம் சாதனை. நல்லா இருக்கேன் தொடர்ந்து பயணம். இப்படி அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். ஓ அந்த சந்தியால் நீங்கள் வேலைப்பக்கம் திரும்பி வந்தால் நாங்கள் சந்தியில் நிற்கிறோம். ஜனனி பாட்டு கிடக்கு அதையில் சொல்லிக்கொண்டு நிற்கிறோம். உனக்கு அறிவுறதுலேயே அறிவுரை கேட்காம ஓடுறேன் பாருங்க. தொடர்ந்து வந்தது மறைஞ்சானிக்காக விடிய வந்து பார்க்குறோம். ஜன நீங்கள் இப்படி அங்கே நிற்கிறாங்க ஜனனி. அப்போ நீங்கள் புடி ஜனனி என்ன பிடிச்சி கொண்டு நிற்கணும். விழுந்து போகக்கூடாது. எப்படி அருமை அருமை. 12 வயதில் தொடங்கினது. இப்போ 38 வயசு அனுபவம். மணியே காதல் என்பது. ஆனால் அடிக்கடி குத்தி பிரேக் அடிக்குது. கொஞ்சம் முறைப்பாடு பதிவு செய்யும். கொஞ்சமும் இல்லையா வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பெவனீசன். இன்று 17ஆம் நாள் 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இப்போ நாங்கள் இங்கே இருந்து ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம். இந்த பயணம்ன்றது ஏற்கனவே என்னுடைய காணொலியை பார்த்த 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக சொல்கிறோம். போகிறதுக்கான காரணம் இவாவும் அவரும். என்ன காரணம்? பாஸ்போர்ட். சில பேர் வந்து தம்பி இந்த பாஸ்போர்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. சில பேர் என்ன தம்பி இந்த பாஸ்போர்ட் ஒரு காட்டிக்கிறா அண்ணா அது பாஸ்வேர்டு என்ன அதை சொன்ன அப்புறம் அவருக்கு தெரிய வருது. இப்போ ஜனனிக்கும் துவாரகனுக்கும் நாங்கள் கடவுச்சீட்டு எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வவுனியாவுக்கு போக போகிறோம். நாளைய நாளில் தான் அதை எடுக்கணும். ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் போய் எங்கே ரெண்டா நல்ல மன்றதுக்காக போக போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பயணம் செய்ய போகிறது என்னத்தில்? இன்னைக்கு ட்ரெயினில் போகிறோம். அண்ணா முதல் தரம் சாதனை. நான் வந்து தொடர்ந்து முதல் தடவையா இல்லை ஜனனியா முதல் தடவையா? நாங்கள் 2 தரம் போய் வந்தோம். எங்கே போனீங்க? வவுனியாவுக்கு தான் போனோம். 2 முதல் தடவையா? நல்ல கதை. நீ நானும் போயில 3 தரம் போயிருப்பேன் கூட. இதுல யார் அனுபவமான ஆள்? நான் உங்களுக்கு நான் தான் சொல்லி தர போறேன். இல்லை இன்றைக்கு என்னென்ன எங்க போறது வாரது எல்லாம் சொல்லுவேன் தானே. சரி, அடுத்து என்ன செய்யறோம்? ஆட்டோ போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது. எங்க போவோம்? கொடியாமம் போவோம். ஏன்டா கொஞ்சம் லேட் ஆயிடும் டைம். சரி, கொடிகாமத்துக்கு 11 மணிக்கு வருமாம். நல்லா விடிய எத்தனை மணிக்கு? யாழ்ப்பாணத்துல விடிய 6 மணிக்கு. அங்கே 6 மணி இருந்தால் கொடிகாமத்துக்கு 6:30 அப்படி வரும். சரியா? வேலையா விடிய எங்க இந்த முச்சக்கர வண்டி வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு முதல் விடிய வந்து பார்க்குறோம். நீங்க இப்படி என்ன பண்ணிக்கிறாங்க? அது மாடோண்டு எங்கிட்ட பூங்கண்டு நாசம் செய்து விட்டது. தான் போல கிடக்கு. இல்லை அது இல்லை. இந்த பூங்கண்டு இருக்குல்ல அப்படியே வந்து பார்க்குறேன்னு ஜனனி அந்த தலையாலையெல்லாம் அப்படி போட்டு நம்ம போய் ஜனனி உண்மையாக தானே சொல்கிறேன். இல்லை இப்படி தலையாலையெல்லாம் போட்டு இழுத்து செய்து கொண்டிருக்க தூரத்தில் 2 ஆக்கள் ஓடி வந்துடும். மாடு பூங்கண்ட அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கண்டு அங்கேயும் அந்த ஓடிறேன். நான் சொன்னேன் கொஞ்சம் நில்லுங்கோ, அது என் தங்கச்சி தொட்டா தெரியுமென்று போட்டு விட்டுது. அதுதான் நான் அந்த சிவங்கோவில் சந்தி இருக்கல, அதுதான் உண்டியல் அடி என்று சொல்கிறேன். நாங்கள் உண்டியல் சந்தி என்று. ஓ அந்த சந்தியால் நீங்கள் வேலைப்பக்கம் திரும்பி வந்தால் நாங்கள் சந்தியில் நிற்கிறோம். எனக்கு அது ஓ இப்போ எங்களை விழுத்து தான் போனது. அதில் உண்டு தர்சனாமூர்த்தி பவனீசன் அப்படி எனக்கு கேளுங்க. இந்த ஆட்டோ தானே இப்போ எங்களை இதால் போனீங்கல்ல? நான் சொல்ல போங்க சொன்னவங்க அது வேறு யாருவா? கொடிகாமம் சந்தி அந்த வங்கியடியில் கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஒரு நிமிஷம். அந்த பிஓசி 1 நிமிடத்தில் வந்துடுவேன். ஒரு நிற்கிறீங்களா? நீங்கள் அதால் போக நான் இப்போ வேலுக்கு சொல்ல சொல்லின்னு வைக்கலையா? நீங்கள் அந்த பக்கத்தாலே இல்லை போட்டிங்க. எங்களுக்கு எதிராக போய் என்ன கண்ணு வச்சுருக்கலாம். இந்த ஆட்டோ நான் மெட்ரு பக்கம் தான் தெரிஞ்சது. ஊராட்ட கதை கேட்கக்கூடாது.
நான் நீங்கள்லாம் சொல்லவே சொல்லியும் இல்லையா எங்களுக்கு ஊராக்கலாக்கி போட்டாங்க ஊராகலாம் நீங்கள் எந்த இடம் நான் சிறப்பு தான் அவடத்தை பிட்டோ சிட்டி காண்கால் சரி சரி ஆக்கள் அப்படி நான் கொடியாம தடியில் எடுப்போம் எடுங்க ஓ ஆக்களாக இருக்கப்போ உங்களுக்கு நேரம் அப்படி எங்களை போயிருப்போம் சரி நாங்கள் இப்போ கொடிகாமம் தொடர்ந்த நிலையத்துக்கு வந்துட்டோம் தொடர்ந்து போயிருந்தா என்ன செய்யணும் துரத்தி பிடிக்கிறது தண்டவாளத்தால் ஓடினா வேலையை பிடிக்கலாம் அதில் ஒன்று இருக்குது இங்கே இதில் அனுப்பாடுங்க இதில் வங்கி பணம் எடுத்து கொண்டு போவோம் அரைக்கும் மஞ்சள் கொஞ்சம் கூட இருங்க சாப்பிடுவோம் சரிங்க இதில் அனுப்பாடுங்க வாங்க வாங்க எங்கே வர நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் கொடியாமம் தொடருந்து நிலையம் தொடருந்து நிலையத்தில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் அங்கே கடந்து போகணும் ஜனனி கடந்து போகைக்க வாகன போக்குவரத்துன்றது மிக அதிகமாக இருக்கிற ஒரு நகர பகுதி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே தொடர்ச்சியாக வாகனம் வந்து கொண்டு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வாகனம் வந்து பார்த்து நின்று ஜனனி பார்த்து கிடக்கு அதையில் சொல்லிக்கொண்டு நிற்கிறோம் உனக்கு அறிவுறதுலேயே அறிவுரையை கேட்காம ஓடுறேன் ட்ரெயின் போனால் பிடிக்கிறது உங்களை என்ன செய்யறேன்னு தெரியாது எனக்கு என்ன போட்டுது போலதுவா என்ன ட்ரெயின் போனேன் என்ன போனா போகட்டும் போடான்னு போட்டு டக்கணத்தில் அவர் பேர் வந்து அப்படி சேரி போடுறது அதே இதில் போகும் தானே பேர் வந்து சரி இப்போ போய் பயணச்சீட்டு எடுத்து கொண்டு வருவோம் முதல்ல வந்திருக்கீங்க இதுதான் தண்டவாளம் தண்டை வாழைத்தண்டோ இல்லை தண்டவாளம் சரி அதாவது ட்ரெயின் இதில் தான் ஓடும் தெரியும் அது அடுத்த ரெயின் போகிற பாலம் சரி இப்படி மூண்டி என்ன அடுத்ததா இது வந்து ஒன்றுதான் பிரதானமாக வரும் இதில் வந்து விலத்தி செல்றதுக்காக வந்து நிற்கும் கொஞ்ச நேரம் இதில் நிற்க அந்த பக்கத்தால் ஒன்று போகும் மெட்டது போக மெட்டதை திருப்பி போகும் இப்போ எத்தனை மணிக்கு 11:20 அரை மத்தியானம் 11:20 11:20 மட்டும் என்ன செய்கிறோம் நாங்கள் இதில் அப்படியே சாப்பிடுவோம் அதுக்குள்ளே நாங்கள் இங்கே சாப்பிட்டு கொண்டு கேட்க போனோம் இங்கே எவ்வளோ தூரம் வந்து போகாட்டி வந்து வீட்டை போவா அப்போ நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு தெரியும் நீங்கள் அதை விட்டுட்டு போவீங்கன்னு சொல்லி அம்மா வீட்டை காய்ப்பாங்க எனக்கு ஒரு இடத்து இருப்பம்மா ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த தொடர்ந்து நிலையம் என்ன மாதிரி இருக்குது சுத்தம் அடிப்படையில் சுத்தமாக இருக்கு கடும் சுத்தமாக இருக்கு என்ன ஏன் அதில் நித்திரைகளும் அதில் நித்திரைகளும் ஓகே ஓ சரி இதில் இருக்கும் அருமையா இதில் இருக்கும் ஆமாம் தொப்பி நல்ல கடை இருக்கு என்ன சொன்னி தொப்பி பண்ணலாம் தொப்பி விற்குது வெயில் ஏன் தொப்பி வெயிலா இருக்கு தொப்பி என்னது ஏதோ தொப்பி தொப்பி அப்படி சொல்றது இல்லை அதே நீங்கள் பொம்பளை பிள்ளைய அந்த உதாட்டு பூச்சி பூசுறது நான் பூசி அங்கே பூசிக்கிறேன் கொஞ்சமும் பூசி சொண்டு அப்படி ராணி அவங்க 11 மணிக்குன்னு சொன்னாங்க சரி சரி நாங்கள் இப்போ பயண சீட் எடுத்துக்கொண்டு வரோம் ஜனனிக்கு அப்போ நீங்கள் புடி இல்லை இல்லை நீ தான் போய் வரணும் போய் வா நாங்கள் இங்கே நிற்கிறோம் மூண்டை வவுனியாவை தாண்டிக்குள்ளதை மட்டும் கேட்பினும் இல்லை வவுனியா சரி ஜனனி மூண்டு உங்களுக்கு விடயம் தெரியாத பிறகு போய் வா எத்தனை மணிக்கு எவ்வளோ 120 டிக்கெட்டா கொடுங்க ஜெயினு 11:20 வருமா அங்காள போகணும் போட்டுக்கு அங்காள போகணுமா அதுக்கு அங்காள போயின்னா தான் நாங்கள் ஏறுற இடம் சரியாக இருக்கும் விளங்குதா இதை எப்படி சொல்லுவாங்க இது எவ்வளோ சொல்லுவாங்க 240 ரூபா எடுத்துருக்கலாம் 240 ரூபா இப்போ எவ்வளோ 720 ரூபா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க 1000 ஏன் இப்போ இந்த 100 ரூபா கொடுத்தீங்க சில்லறை கேட்டவர் அதான் 20 ரூபா தான் கேட்டவர் அப்போ உங்களுக்கு 100 ரூபான்னு விளங்கிட்டு இந்தாங்க இதான் உங்களுக்கு பொறுப்பு தர பொறுப்பு இந்தாங்க இதான் வந்து பயண சீட்டு பாருங்க கொடுக்கப்படும் நாளில் மாத்திரம் செல்லுபடியாகும் பயணிக்கலாம் பாத்தியா 17/6/2025 எங்கே இருக்குது
செல்லுபடியாக மாட்டேங்கிறாங்க இங்கே பயணிக்கலாம் பயணிக்கலாம் அழிஞ்சு கிடந்ததால நான் செல்லுபடியாக மாட்டேன் அது பானை கிடக்குன்னு செல்லுபடி வா கொடிகாமம் இங்கே பார்த்தீங்களா இது இந்த வடிவு மரத்தை வெட்டியா நிக்குது ஏன் முன்னுக்கு வா வேலைக்கு பேரத்து வந்துட்டு என்னட்ட தாங்கள் ஈஸியானது அப்போ இந்த அப்படி இப்படி வேணாம் பரவாயில்ல அப்புறம் என்ன எது பேரம் பண்ணு மக்கள் நினைப்பேன் மக்கள் உண்மையாக நினைக்க போய் தான் பேரம் பண்ணு ஓ இதெல்லாம் பேரும் ஓ இதுல இருப்போம் அங்க வா முன்னங்க என்ன அந்த போட்டுக்கு அங்கெல்லாம் தான் போச்சுன்னு வழியே அங்க இருக்க சொல்லி இல்ல அது இருக்கலாம் இதுல அங்க இதுல இருக்க கூடாதா அங்க இருக்கலாம் சரி அங்க வா அந்த பச்சை பசையில இருக்கிற இடத்துக்கு ஓ அருமையா இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து மரம் எல்லாம் இருக்கு நெல்லி மரம் எல்லாம் இருக்குது வந்திருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது அவசரமா குளிர்பானம் ஏதாவது குடிக்கணும்னு நினைச்சா இதுல நீங்க பேசி பழத்தை எடுத்து இதுல தண்ணி இருக்கு அதை புளிஞ்சு வாய்க்குள்ள விட்டு சீனி வாய்க்குள்ள இப்ப பக்கத்துல என்ன மாதிரி யாராவது நின்றா என்ன அப்படி தொட்டு போடு அப்படி இதன்னு விட்டா அது இனிப்பு உண்மையா இப்ப இன்னும் எவ்வளவு நேரம் பாருங்க டக்குனு பேர் நேரத்தை பார்த்து சொல்லுவோம் டக்குனு 11 மணி சரி 11 மணி இன்னும் 20 நிமிடங்கள் இப்படியே எங்களுடைய காலம் போக போகுது வீட்டில் எவ்வளவோ மணித்தியாலங்கள் இப்போ ஒரு நாளில் 24 மணித்தியாலம்னா அதில் ஒரு 18 மணித்தியாலம் ஜனனியை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்போ இதுக்குள்ளேயும் முன்னே வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோன்னா என்ன இது என்ன வாழ்க்கை இது கடவுள் தண்டனை கொடுக்கலாம் இப்படி பெரிய தண்டனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடாது நான் அடுத்த ரயிலில் வரேன் அடுத்த ரயிலில் வரேன் ஓ சரி போட்டு இப்படி சொல்கிறதால இந்த காவலை இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க காவலியாக இருக்குமென்னு நினைக்கிறீங்க இன்னும் விட்டுட்டு தான் போகணும் நேரம் சரியாக 11 எனக்கு காணையிலேயே 11:20 ஆச்சு இன்னுமே வரையில இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வருமானு நினைக்கிறேன் அடுத்தது இந்த இடத்துல இருந்து இந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருந்தது எந்த காட்சி வீடு இருக்கிற இடங்கள் உண்மை வழியாக இருக்குல்ல ஆனால் இவர்களுக்கு பாதை அது அந்த போது கிச்சடுங்க இப்போ கூடுதலாக இப்போ சில பேர் கதைப்பினம் ட்ரெயின் ஐயோ இதில் தண்டவாளம் இருக்குது ஊற்றிய சத்தமாக இருக்கும் ஒரு டைமுக்கு போகும் இப்போ கூடுதலாக பழகி இருந்தானே இது 11:20க்கு வர்றது அடுத்தது விடிய இரவில் வந்தாதான் கொஞ்சம் இரவில் வந்தால் நித்திரையால் எழுப்பி விட்டுரும் அதான் பிரச்சனை இரவில் பெருசாக ஒரு ரயில் தானே ஒரே ஒரு ரயில் பெருசாக வச்சுட்டு நான் பட்டியாக ஓடுமா இல்லை அப்போ காவாசிப்பட்டி ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது இதில் இருந்து பாருங்க அந்த மரங்களோட அப்படி அங்கேயே வந்து பார்த்துக்கொண்டு வாங்க அப்படி மெதுவாக பார்த்துக்கொண்டு வாங்க பாருங்க தென்னை மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது அதில் ஜனனியை விட்டுட்டு ஒரு படம் எடுக்கலாம் அது கிடையாது தொடர்ந்து வந்துருமாண்ணா அப்புறம் என்ன விட்டுட்டும் போடுவீங்க நீங்கள் ஜனனி ஓ என்ன வரவில்லை வருது 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 விலகு விலகு ஐ ரெயின் ஓடி பாருங்க தொடர்ந்து வந்தது மறைஞ்சா நிற்காது அங்க பார்க்க தலையை சுத்துது எனக்கு போகடா எனக்கு அதான் தெரியுமீனா வா அங்கதான் சரி அதான் தெரியுமே இப்படி கால் வச்சு எங்க இருக்கிறது வாங்கோ முட்டை மாலுபாம் பானி இங்கே வாங்க ஜனனி ஆமாம் வந்து சேர்ந்தாச்சு சரி இப்போ கொடிகாமம் தொடர்ந்து நிலையத்தில் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம் நேரம் 11:27 சரி எத்தனை மணிக்கு நாங்கள் வவுனியா அவசரடைகிறோம்ன்றதை பார்ப்போம் அதுக்கு வந்து ஜனனி ஏதாவது சாப்பிட போகிறீங்க விடிய சாப்பிட்டு தானே வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க விடிய உண்மையாக சாப்பிட இல்லையா சத்தியமாக சாப்பிட இல்லையா அட தங்கச்சி சாப்பாடு இல்லாமல் கூட்டிகிட்டு போக முடியாது ரங்க என்ன பண்ணும் என்ன என்ன முட்டை 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 இதா பேட்டரி சாமான் தாங்க இருக்கா சமோசா சுட சுட சம அப்போ 3 தாங்க எவ்வளோ ஐயா இந்தாங்க எப்படி சமோசா முட்டைப்பா மாலுபா முட்டை இருக்கா முட்டை எவ்வளோ அது உங்களுக்கு என்ன சுட சுட 3 வேண்டும் 3 தாங்க அதுலேயும் 3 தாங்க
போகணும். நாங்கள் வெளியே சாப்பிடல ஐயா. ஆ கிட்ட வச்சு காட்டாது, தூரம் வச்சு காட்டு. நான் எப்படி வழியாக இருக்கு பாருங்க. ஐயாக்கு என்ன பேர் ஐயாக்கு? ஜெயவீரன் ஜெயவீரன் ஜெயவீரம். உங்க ஊர்? குருநாகல். ஒரு நாள் எப்படி சாப்பிட நல்ல பாருங்க. நல்ல சுட சுட இருக்கா இது? இது 120, 360, 360, 720. 720. இது எங்கப்பா நீங்க தான் செய்யறது? இதுக்குள்ள இருக்கா? சரி டீ காஃபி எல்லாம் அங்க இருக்கா? சரி சரி சரி. வாங்கினதுல அந்த பட்டி சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். நீ பேக் நாங்கள் பிடிங்க துவா. இல்லை இல்லை துவா தம்பி சாப்பிடாம அண்ணன் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியாது அவன் அப்படி. என்ன கொஞ்சம் தூரமாக இருக்க சொல்கிறேன். சரி சரி இதுவே ஐயா எப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த ஆனால் இது சூடாக இருக்குது, உள்ளுக்கு கொஞ்சம் இது நல்லா இருக்கேன்னு தொடர்ந்து பயணம். அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். இல்லை முதல் தடவை என்பதால கொஞ்சம் வித்தியாசமாயிடுது. ஏன் இது நின்று பிடிக்கிறது? நாங்கள் எல்லா நேரம் உள்ளுக்கு கழட்டி வச்சுருக்கோங்க. கழட்டி வைக்க வேலை நாங்கள் எதுவுமே தலையில் இல்லை. அடி விட அவ்வளோ அது பேரம் இல்லை. இது இந்த உள்ளுக்கு உருளைக்கிழங்கு வச்சுக்கிறாங்க. இது உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே இல்லை அந்த வெங்காய சம்பல் மாதிரி இந்த அதை விட கோழி இறைச்சியை தூள் தூளாக்கி போட்டு அதுக்குள்ளே போட்டு தருவாங்க. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்னாங்க நுரையலிக்காக போய். ஓ ஆமாம், ஏன் அப்படியே உள்ளுக்கும் சூடாக தான் இருக்கும். அதை கட்டிக்க அது எனக்கு சாப்பிட்ற எண்ணம் போடுது. அடுத்தது நாங்கள் இப்போ முட்டை பனீர். ஜனனி முட்டை பனீர் சாப்பிட போகிறீங்களா? வேண்டாம்னு தான் சொல்லுவோன்னு சொல்லி தந்த மாதிரி. உள்ளுக்கு பாருங்க, ஒரு முட்டையில் 10 முட்டை பனீர் செய்வார்கள் போல இருக்கு. ஆனால் இது சரி சாப்பிடுவோம். வேணாம் சொல்லப்படுறது சாப்பிடுவார். என்ன 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 இது பழைக்கு வந்துட்டேன். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா போய் அந்த வாசலில் நின்று இந்த காட்சிகளை பார்ப்போம். ஆனால் உங்களை நான் முன்னுக்கு அனுமதிக்கணும். அதுதான் பிழைன்றது ஜனனி. தொடர்ந்துல ஓடைக்கு எங்கேயாவது இருந்து போகலாமா? எப்படி அது பழக்கம்? இப்படியான செயற்பாடுகளை செய்யாதீங்க. இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் விபத்துகள் வருது. நான் ஒருக்கா பார்த்தேன்னா என்ன ஒரு ஆள் வந்து இப்படி படம் எடுக்கிறதுக்கு இப்படி சரிஞ்சு கொண்டு நிற்பான். அது ஒரு குழையில் தட்டுப்பட்டு ஆள் கீழே விழுந்து போகும். வெளிநாட்டுக்கு. சரி நாங்கள் இப்போ இதை திறந்து பார்க்கலாமா? அங்கே போங்க, நீங்கள் அங்கே போங்க. வாங்க ஜனனி, என்ன பிடிச்சிக்கொண்டு நிற்கணும், விழுந்து போகக்கூடாது. விழுந்தா அடிச்சு போடுவேன், தெரியும் தானே? சொர்க்கம் என்றாலும் நான் முன்னுக்கு போக மாட்டேன். அதை விட என் கையில் பலம் இருக்கு, நான் விழ மாட்டேன். சரியா? வாங்க வாங்க கொஞ்சம் பார்க்குறேன்டா. வந்து என்ன கையில் பிடிச்சிக்கணும். என்னடி நீ விழுந்து போன, பயந்து போனேன். நல்லா இருக்கு. வேணும் இப்படி 2 போ அப்படியா பிடிச்சி ஒன்றில் விழுந்து போ. பால வழியில் நின்று ஓ எப்படி இருக்குன்னு பாருங்க காட்சிகள். எருமை 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 அருமை 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 எருமை எருமை அருமை அப்படி உண்மையா? ஆமாம் உண்மையா. இந்த தென்னை மரங்கள், தென்னந்தோப்புக்கு மத்தியில் பயணம் செய்யும் போது உண்மையிலேயே நல்லா இருக்கு. என் ஜேர்னியை படம் எடுக்கிறதுல விட நாங்கள் வச்சு கொண்டுக்கிறேன். ஆள் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பேன்.
அருமை அருமை முழுவதுமா தெரியும் இங்கே பாருங்க அப்படி கடலுக்கு மத்தியால கடலா இது குளமடாடே நீ ஓமன்ற கடை குரங்கு இருக்குது குரங்கு 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 உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கு முதல் அனுபவம்? இது எனக்கு முதல் அனுபவம் நீங்கள் எனக்கு கூட்டி வந்து காட்டுறீங்க. அதாவது வந்து இந்த காற்றோட்டமாக பயணம் செய்யும் போது நல்லா இருக்குது. முதலாவது இப்போ பாருங்க காற்றடிச்சு கொண்டே இருக்குது. ஆனால் இதுலேயுமே குளிரூட்டப்பட்ட தொடர்ந்து பெட்டிகள் இருக்குது. ஆனால் இந்த 3வது நிலையில் இருக்கிற இந்த தொடர்ந்தில் பயணம் செய்யும் போது வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. காற்றை விட வேறு என்ன வேணும்? அதுதான் வேறு என்ன வேணும், ஒன்றும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், அப்பயே பண்ணி சாப்பிடுறீங்க. சரி, வேற வேற என்ன சிறப்பு? பேருந்து அப்படி பேருந்து பேருந்து விமானம் முச்சக்கர வண்டி இவற்றோட ஒப்பிடும்போது தரை வழி, தண்டவாள வழி, விமான வழி, கடல் வழி, இதில் எது உனக்கு பிடிச்சது? எனக்கு தரை வழி. ஏன் தெரியுமா? 2 இடங்கள் பார்த்து போகலாம். அப்போ வந்து 2 கேட்போமா? 2 போகலாமா? அதான் இதில் அப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஆனால் டைமு 2 ஒரு சாப்பாடுலாம் கிடைக்க சாப்பிட்டு என்ன ஒரு சாப்பாடு தானே வந்தது? என்ன பெருமா தெரிகிறாதா? இது கலந்து போனா வேற யாருக்கு தெரியுமோ? உனக்கு தெரியும், மக்களை கேட்குறேன். எங்க என்னத்துல வரைக்கும் இதுலையா வந்தது? இது எவ்வளோ நேரத்தில் போய் சேரும்? 1:20 போடும். அப்படிதான் மௌனியாக தான் ஒரே சுத்தலாம். பாஸ்போர்ட் வருது நாளைக்கு. கனடா. சும்மாடா இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நாடு போவோம். இந்தியா போவாதீங்க, சும்மா பிளேனில் இருக்கிற இதே கொடுத்து வந்துடுறாங்க. கச்சானா கச்சான் தான் அதில் நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் அடுத்ததாக என்ன சாப்பிட்றோமோ அதை காணொலியில் காட்டுறோம். இதில் பயணம் செய்யும்போது நல்லா இருக்குது. எங்களுக்கு முதல் பயண அனுபவம் வந்து ஜனனிக்கு சும்மா சொன்னான். அவன் நம்பி எனக்கு முதல் பயண அனுபவம் வந்து கதை சொல்லி கொண்டிருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச 6-7 தரம் போட்டிருந்தேன். நேரம் 12:14 இப்போ வரைக்கும் பயணம் செய்த வரைக்கும் எனக்கு இதில் பயணம் செய்ய அலுப்பாக இருக்குது. நின்றா உடனே போடணும். இது எவ்வளோ நேரம் நிற்குது? ஒவ்வொரு நாள் நிற்கும். ஏனெண்டா இது எவ்வளோ இது இடம் கிளிநொச்சி. கிளிநொச்சியில் இன்னொரு தொடர்ந்து வந்து இதால் மாறப்போகுது. வாங்க அதை பார்ப்போம். நாங்கள் நிற்கிற தொடர்ந்து தாண்டி இன்னொரு தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. கண்மணியே காதல் என்பது நாங்கள் போயிருந்தால் இவர்களோட முட்டுப்பட்டிருப்போம். அதனால் எங்களுடைய தொடர் வந்து ஒரு பக்கமாக நிற்கிது. அவர்கள் வந்து இப்போ இதில் நிற்கிறார்கள். நாங்கள் இப்போ போக போகிறோம். எந்த பக்கம்? பின்பக்கம் கியர் போட்டு எடுக்கலாம். நட எடுத்து வருவோம். போயிருக்கோம் சொன்னால் அப்போ வழியாக போடும். முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து போடணும் மாட்டேன் கியர். ஹலோ. ஒரே வெள்ளக்காரர்கள் போயின்னு பாருங்க, வெளிநாட்டு பயணிகள். கிளிநொச்சியில் இருந்து வவுனியா நோக்கி நகர்றோம். இன்னும் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றோம்ன்றதை பார்க்க இன்னொரு 1 மணி தேர்ந்து அதில் இருக்கிறா. அவள் பாருங்க என்ன 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 செய்கிறான்னு பார்ப்போம். கொஞ்சம் இது புறா பாருங்க. அழிஞ்ச பார்க்க வேணாம். வாங்க அந்த எப்படி சொல் வாழ்க்கை போகுது. நல்லா போகுது. நெஸ்டி நெஸ்டி எவ்வளோ ஒன்று
இதை இந்த கையால் படிக்கிறீங்களா? நெஸ்டி அருமை. எந்த இடம் பண்ணா நீங்கள்? யாழ்ப்பாணம். நெஸ்டி சட்டப்படி இருக்கேன். இங்கே எவ்வளோ காலம் இது அனுமதி எடுக்கணும்? இல்லை அனுமதி எடுக்கணுமா இல்லை சாதாரணமாகவே? ஓ, அது அனுமதி எடுத்தது தான் உள்ளே கூடுவாங்க. நான் அப்படி தான். உங்களுக்கு அனுமதி அவைகளுக்கு அனுமதி இல்லையா? அது சும்மா கொடுக்கலாமா? 200 வாடகை தான். அருமையாக இருக்குமே வடையோட. சுடுதே இல்லை சாப்பிடுவோம். சரி, நான் அவசரப்படாது. இந்த பேக்கை பூட்டி வரீங்க. வடை நாங்கள் அப்படிங்க. நன்றி. எப்படி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உரைக்கிறேன். நல்லா இருக்கானே. நல்லா இருக்கு. உங்களுக்கு வெங்காயம் இல்லாமல் அதை விட உங்களுக்கு வெங்காயம் இல்லாமல் இல்லை. இதுக்குள்ள எதுக்குள்ள வெங்காயம் இருக்கா? இருக்கா? மிளகாய் தான் இருக்குது, வெங்காயம் இல்லை. இது உரைப்பாக தான் இருக்கு. இந்த கடலை பார்த்தியா? கொஞ்சம் இறைக்கணும், கொஞ்சம் இறைக்கூட அந்த பதத்திலே இருக்குது. சிலது வந்து நல்லா இறைச்சிருக்கு. வேணும் வடை சொல்லிச்சேன்னா அருமை அருமை சிறப்பாக இருக்கு. வடையும் நல்லா இருக்கு. மனவு மலவாஜ். இப்போ நீங்கள் முதல்ல வடை விற்பனை செய்ய தொடங்கி ஓ தலைமன்னார்லேருந்து எத்தனை வயது? எத்தனை வயது? வயது ட்ரெயினில் தானா? இல்லை அப்போ வடை இல்லை, முருங்காய், கொய்யாப்பழம் அதுகள் தான் எடுத்துட்டு போகுது. மரக்கறி சரி சரி வயசால தான் இருக்கு. 12 வயதில் தொடங்கினது. இப்போ 38 வயசு அனுபவம். சரி ஐயா, நான் உங்களோட பேர்? ரஞ்சித் விஜயராஜன். 38 வயசு அனுபவம். 12 வயதில் தொடங்கினேன். அப்போ எத்தனை இருக்கு? 50 வயசு. பிள்ளைங்கெல்லாம் பெருசு, மகன் எல்லாம் பெருசு. பிள்ளைகளா? ஒரு மகன் வெளிநாட்டு பெரிய மகன் 28 வயசு ருமேனியாவில். 2வது மகன் போலீஸில் வேலை. 3வது மகன் இப்போ எக்ஸாம் இந்த பையனுக்கு. ஓ வடை வடை நல்லா இருக்கு. ஓ 3 பேர் வேலை வைக்கல. 3 பேர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பயணமா? தொடர்ந்து வெளிநாடு போய் பழக்கம். 2000 ஆண்டுலேருந்து 2 பேரும் பழக்கமா? பார்த்தீங்களா நண்பர்கள்? சரி சரி. நல்லா இருந்தா நல்லா அகல் இருக்குது. ஓ சரி சரி. மெலிஞ்சு பண்ணீங்களா? இது கனெக்ட் தானே. இது அளவா இருக்கு. சரி ஐயா. 38. அதுதான் நான் அப்பாக்கள் இந்த சிறப்பே அதுதான். தாங்கள் வந்து சிரமப்பட்டு உழைச்சி பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் மட்டும் தான் இந்த அப்பா. சரி, இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு வரோம். ஒரு ஆள் பிள்ளை அப்போ என்ன உங்களுக்கு இல்லையா? ஐயோ பரவாயில்ல, என்ன நகைச்சி ஒரு விட்டுருது. கியர்ல வச்சுதான் கிளச்ச டக்குன்னு அவுகண்டு விடுறாரு கிளச்சு. அப்ப நீங்க போய் எடுங்க அந்த மாதிரி. அப்ப நாங்க டிக்டாக்ல என்ன இது இன்ஸ்டாகிராம்ல நேரடியில் இருக்கிறோம். நாங்க தொடர் வந்து எங்க போய் கொண்டிருக்கோம்? தொடர் வந்து வவுனியாவுக்கு போய் கொண்டிருக்கோம். வவுனியா பயணம் வந்தா எங்களை சந்திக்கலாம் நீங்க. வணக்கம்டா, எங்க பயணம் இப்படிதான். நான் வவுனியாவுக்கு எப்படி போகுது உங்கள்ட வாழ்க்கை? உங்களுக்கு என்னப்பா? ஐயோ ஐயோ, ஏன் என்ன விதம் பண்ற? அம்மா திரும்ப காய்ச்சானா என்ன பண்ணுமா? இது 2 மணி சாப்பிடா. அவங்க ஜனனிக்கு நான் 2 பை வாங்கி கொடுத்தேன். என்ன பை? இதுக்குள்ள என்ன சொல்றது, இப்போ உங்களோட கடிதங்கள் ஏதாவது அல்லது உங்களுடைய அடையாள அட்டை
அதை வந்து வச்சு இப்படி பாதுகாப்பாக மூடலாம். என்னம்மா பென்சில் வைக்கலன்னு பள்ளிக்கூடம் போவோம். அப்போ நாங்கள் தெரியும் போய்க்கே படிக்கல, நீ இனி போய் படிக்க போகிறேன். இதை வந்து அந்த அண்ணன் எப்படி விற்பனை செய்ய ரெண்டு இருக்கா சொல்லு. ஒரு லெட்டர் அதில் வந்து தான் படிக்க போகிறேன்னா எனக்கு உதவ சொல்லி 100 காசு இதை விற்கிறேன். இதை இப்போ எப்படி சொல்கிறது, அது ஒரு நல்ல அவர் வந்து அந்த கல்வி காசு கேட்காம உண்ட காசு கேட்கல. தம்பி நான் படிக்க போகிறேன்னு எனக்கு ஒரு 10,000 ரூபா தாங்க 20,000 ரூபா தாங்கன்னு கேட்கல. அவர் என்ன செய்கிறாருண்டா இது 100 ரூபா சரியா, அந்த 100 ரூபாவோட ஒரு கடிதம் ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்படி போய் திரும்ப வர அதில் ஒரு 100 பேர் இருக்கீன்னு கொண்டு வைங்க. 100 பேரில் ஒரு 80 பேர் வாங்கிடும். இதை அது கல்விக்கான ஊக்கமாக கொடுக்கணும். ஏன்னா இது அவர் வாங்குற முறை நல்லா இருக்கு. என்ன அவர் பொருளை கொடுத்துட்டு தன்னை நிலைமையை சொல்கிறார். இப்போ வாங்குறீங்க இப்படி பொருள் ரீதியாக வாங்கினா எல்லாம். இதில் எது ஜனனிக்கு அதே பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த நிறம் பிடிக்கும். பொம்பளை பிள்ளைங்க இந்த நிறம் கொஞ்சம் வட வேண்டியதுக்கு வச்சு கொண்டு போவோம். வெத்தில வைக்கலாம். வெத்தில பார்க்க வைக்கலாம். விளையாடி வயல்னா இயற்கையா பச்சை பசையெல்லாம் இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கேன். அந்த தொடர்ந்து பயணம் செய்யும் போது இப்படியான காட்சிகளை பார்த்து கொண்டு பயணம் செய்கிறதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், இப்படி இதில் இருந்தவர்களெல்லாம் விளையாடி போட்டி. சரி, நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். ஆனால் வவுனியாவா? நீங்கள் எந்த இடம்? சரி. ஓ சரி சரி, நாங்கள் சரியான இடத்துல தான் வந்திருக்கிறோம். ஆனால் அடிக்கடி குத்தி பிரேக் அடிக்குது. கொஞ்சம் முறைப்பாடு பதிவு செய்யும். நேரம் 1:20 வந்தாயா வந்தாயா வாழ்வை மீண்டும் பாருங்க. நாங்கள் இப்போ வவுனியா தொடர்ந்து நிலையத்தில் நிற்கிறோம். நிறைய பேர் அப்படியே வேறு சிறப்பாக இருக்கு. வாங்க இதில் இருங்க. களைச்சிட்டு போய் நேரம் எத்தனை மணி? எத்தனை மணி? நேரம் 1:27 இங்கே வந்துட்டு என்ன எத்தனை மணி வந்த? 1:27 வந்தா. ஓ 11, 12, 1:27 இப்போ அதில் நிற்காம விட்டு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்களா? அந்த தொடர்ந்து போய் ஆசையாக இருக்கு. என்ன திரைப்படங்கள் படப்பிடிப்பு டக்குன்னு ஒரு படப்பிடிப்பு நடத்துவோமா? நான் ஓடுறேன் பிகில் படத்தில் விஜய் ஒன்ன மாதிரி. பிகில் படத்தில் விஜய் ஒன்ன மாதிரி ஓடும். இது பச்சை போய் ஐயோ சரி, அப்படியே பாருங்க. இதுல வவுனியா எழுதி இருக்கா? வவுனியாவுக்கு வந்து விட்டோம் நாங்கள். இப்போது நேரம் 1:30 1:30 ஆச்சுது. நாங்கள் 1:27 இடத்துக்கு வந்துட்டோம். சரியா 2 மணி நேரத்தில் இந்த தொடர்ந்து பயணத்தினூடாக வவுனியா தொடர்ந்து நிலையத்தை வந்து சேர்ந்து விட்டோம். அண்ணா, உங்களுக்கு முதல் பயணம் இந்த தொடர்ந்துல என்ன மாதிரி அனுபவங்க? எந்த அனுபவம்? தொடர்ந்து அனுபவம் மக்களே, இந்த காணொளியில் நாங்கள் புகையிரதத்தில் பயணம் செய்ய போகிறோம். இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக இலங்கையில் எப்படியான சர்தியான மாற்றங்கள் ஏற்பட்டு. எப்போ போனீங்க? கொழும்புல. நீங்க வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா வந்துட்டே உங்களுக்கு உந்தல திமிரண்டா? எப்போ நான் வந்தீங்க? எத்தனை தடவை நான் தொடர்ந்துல வந்திருக்கேன். அது முதல் தெரியும். நல்லா இருக்குன்னு எனக்கு தொடர்ந்து நினைவுகள் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அப்போ நீ எனக்கு எவ்வளோ படம் போட்ட? நீ என்ன முதல் பயணம் உண்டு? ஓ எனக்கு நான் முதல் பயணம் உண்டு. இன்னும் போயாடா எவ்வளோ வயதாச்சு? நீங்கள் முதல் போனால் எங்க நடிக்க அதஞ்சுவே ஆசையாக இருக்குல்ல. தொடர்ந்து பயணத்தில் 2-3 தொடர்ந்து விலத்தி கொண்டு போய்க்கலாம். ஆசையாக இருக்கும். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். ஜனனி ஏற்கனவே வந்திருந்தாலும் அந்த தொடர்ந்து பயண அனுபவம் அப்படி இருக்குமன்றதை கேட்கணும் தானே. ஜனனி சொல்லுங்கள், எப்படி இருக்கு? எல்லா இப்போ என்ன தரை வழியா, தண்டவாளம், அதுபோல் கடல் வழியா, விமானம், ஆகாய வழி, எது வழி என்ன வந்து எங்கே இது விரும்பின இடத்துல நின்று
செய்து விரும்பி செய்ததெல்லாம் இது அப்படியே வர வேண்டிய தானே வந்து ஸ்டேஷன் கடைசி இறங்கணும். இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியாவுக்கு நாங்கள் தரை வழியா வரேன் ஒன்றும் வரலாம். எவ்வளோ நேரம் எடுக்கும் சொல்லுவாங்க? 3 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும். ஆனால் இது சரியா 2 மணி நேரத்தில் கொண்டு வந்து இறக்கிட்டது இல்லை. அப்போ அந்த அந்த இதோட பிரேக்க பரவாயில்லை. மற்றபடி 100க்கு எத்தனை புள்ளி போடுவீங்க? 100 ஏன் 20 இல்லை? அந்த 2 தெரியல, அது அவ்வளோ தானே. என்ன மற்றபடி சிறப்பு தானே. துவாக்கு 100% நல்லா இருந்தது. 100% நல்லா இருந்ததா? அவர் இப்படித்தான் முதல் ஒரு மாறி காய்ச்சவர், இப்போ மாறி காய்க்கிறார். முதல் மாறி காய்ச்சது சொன்னவர் முதல் இதில் வரக்கூடாதான்னு சொன்னேன், இப்போ சொல்கிறேன். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில இருந்து பச்சை தண்ணி வண்டி தெரியல. சரி, இன்னொரு இவ்வளோ தண்ணி வண்டி தெரியல. தண்ணி எங்கே வந்தது? அதுக்குள்ள விரையில் எனக்கே தண்ணி விளையாச்சது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வவுனியா தொடருந்து நிலையத்திலேருந்து எங்களுடைய காணொலியை நிறைவு செய்கிறோம். அடுத்த பயணங்களை தொடர்ச்சியாக பாருங்கோ. இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நான் உங்கள் தோழி தட்சணாமூர்த்தி. நன்றி, வணக்கம்.